Next concept on the surd. Surd an irrational number of the form p plus root q, where p and q are rational numbers and root q is irrational number is called a surd. இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் p plus root q அந்த மாடல்ல இருக்கிற நம்பருக்கு பேரு surd அப்படின்னு பேரு. இதுல root q வந்து irrational இருக்கும், p வந்து rational இருக்கும். For example 3 plus root 2, 5 minus root 7 are surd. இதெல்லாம் surd example. 3 plus root 2, 3 rational, root irrational. 5 rational, root 7 irrational. So இந்த ஸ்ட்ரக்சர்ல உள்ளது ஒரு rational plus ஓ minus ஓ போட்டு ஒரு irrational இருக்கணும். ஒரு rational plus இல்ல minus போட்டு ஒரு irrational இப்படி கடந்து வந்தா அதுக்கு பேர் surd அப்படின்னு பேர். உடனே 2 plus root 9 surd-ஆன்னு கேட்டக்கூடாது. root 9 3 தானுங்க, 3ங்கிறது rational number. அப்படிதானே 3ங்கிறது 3 by 1 எழுதிக்கலாம் இல்ல, fraction formல எழுதிக்கலாம், rational number. இப்போ 2 plus root 9ங்கிறது surd கிடையாது. ஏன்னா root 9 3, 3ங்கிறது 3 by 1 எழுதிக்கலாம், fraction formல எழுதினோம்னா அப்ப rational number வந்துடும். So இப்படி எழுதக்கூடாது. அதனால இந்த ஸ்ட்ரக்சர்ல எழுதினாலே சர்டுன்னு நினைச்சிடக்கூடாது. அதனால ஸ்கொயர் ரூட் வர்றது வந்து கண்டிப்பா irrational நம்பரா தான் வரணும். அதாவது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இந்த மாதிரி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரக்கூடாது. 1, 4, 9, 16, 25 வரக்கூடாது. அப்படி இருந்தா ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம் நம்ம. அதனால அந்த மாதிரி வரக்கூடாது. இதுக்கு பேர் தான் சர்ட் அப்படின்னு பேர். சரி, அடுத்து if a and b are rational numbers and c is irrational number such that a plus b is rational number, then b must be 0. a and b rational number வச்சுக்கோங்க, c வந்து irrational number அப்படி வச்சுக்கோங்க. a plus bc வந்து rational number இருந்துச்சுன்னா a plus ஒரு rational plus irrational, rational irrational அப்படிதானே, ஒரு rational plus ஒரு rational into irrational, இது இப்படி சேர்க்கும்போது ஒரு rational number கிடைக்கணும் அப்படின்னா b must be 0. அதனால எக்ஸாம்பிள் சொன்னா புரியும்னா a and b rational, c irrational எல்லாம் கடந்து ஒரு நம்பர் சொல்றீங்க a plus bc ன்னு, இது rational நம்பரா இருக்கணும்னா b என்னவா இருக்கணும், 0வா இருக்கணும். ஏன்னா b 0 ஆச்சுனா இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆயிடும். அப்ப a மட்டும் மிச்சம் இருக்கும். a-ங்கிறது ரேஷனல் தானே, அப்ப a plus bc ரேஷனல் ஆயிடும். சொல்ற ஐடியா புரியுதாங்க? ஏன்னா ரேஷனலோட irrational பிளஸ் பண்ணா irrational தான் கிடைக்கும். அதனால புரிஞ்சுக்கணும். இப்ப a plus bc ரேஷனலா இருக்கணும்னா b கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும், 0வா தான் இருக்கணும். ஏன்னா c into 0 னா 0 ஆயிடும். மிச்சம் a மட்டும் இருக்குமா, a-ங்கிறது ரேஷனல் தானே, அப்ப a plus bc ரேஷனல் நம்பர். சரி, அடுத்து if a plus bc 0வா இருக்கணும்னா b c மறந்துடக்கூடாது, c-ங்கிறது irrational. அப்ப a plus b into c 0வா இருக்கணும்னா a 0வா இருக்கணும், b 0வா இருக்கணும். ஏன்னா rational plus irrational நம்பர் 0 கிடையாதுங்க. irrational நம்பர்னாலே √2, √3, √5 அப்படிதான் வரும். 0 வந்து irrational லிஸ்ட்ல வராது. அப்போ ஒரு rational plus irrational into ஒரு rational இருக்குல்ல, a-ங்கிறது rational, c-ங்கிறது irrational, b-ங்கிறது rational சேர்க்கும்போது 0 வருதுன்னா a and b கண்டிப்பாக 0வா இருக்கணும். ஏன்னா a 0 b c, ஏன்னா c-ங்கிறது irrational நம்பர் 0வா இருக்காது. a plus b 0வா இருக்கணும்னா a 0வா இருக்கணும், b 0வா இருக்கணும், அப்பதான் டோட்டல் 0வா இருக்கும். அப்ப a plus bc ரேஷனல் நம்பரா இருக்கணும்னா b 0வா இருக்கணும். a plus bc 0வா இருக்கணும்னா a b ரெண்டுமே 0வா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். if a, b are rational number such that a plus b root 2 belongs to q ஆ இருக்கணும்னா a plus b root 2 வந்து ரேஷனல் நம்பரா இருக்கணும்னா கண்டிப்பா b 0வா இருக்கணும். b 0வா இருந்தா தான் a மட்டும் மிச்சம் இருக்கும். a-ங்கிறது ரேஷனல் தானே, அப்ப கண்டிப்பா q குள்ள இருக்கும். b வந்து 0 ஆகாம வேற நம்பர் வந்துச்சு, b 1ன்னு வச்சுக்கோங்க, a rational plus 1 into √2 அப்படின்னா rational plus irrationalனா irrational தான் வரும், rational வராது. இந்த ஐடியா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு rational plus இன்னொரு rational கூட irrational இருந்து அது rational இருக்கணும்னா b வந்து 0வா இருக்கணும். சரி, a plus b √2 0வா இருக்கணும்னா a 0வா இருக்கணும், b 0வா இருக்கணும். அதான் 0 plus 0 into √2 னா 0 கிடைக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல உள்ள நம்பர் 0 ஆகணும்னா a b ரெண்டுமே 0 ஆகணும். இந்த ஸ்ட்ரக்சர்ல உள்ள நம்பர் வந்து ரேஷனலா இருக்கணும்னா கண்டிப்பா b 0 ஆகும். இது புரிஞ்சுக்கணும். என்னங்க தியரம் 3.3 பாருங்க. let p and q be rational numbers such that root q is irrational. if p plus root q is a root of quadratic equation with rational coefficients, இந்த coefficient பாத்துக்கணும், rational coefficients, real coefficient கிடையாது, rational coefficients, then p minus root q is also a root of the same equation. அப்போ ஒரு quadratic equationக்கு p plus root q ஒரு ரூட்டா இருந்தா கண்டிப்பா p minus root q ஒரு ரூட்டா இருக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் வந்து ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ். அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு p plus root q ஒரு ரூட்டா இருந்தா கண்டிப்பா p minus root q ஒரு ரூட்டா இருக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். எப்படி இந்த காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம் சொன்னோம்ல அதே மாதிரி சொல்ல போறேன். p plus root q ரூட்டா இருந்தா p minus root q ரூட்னு சொல்லணும். சரி, we shall prove the theorem for monic quadratic equation. monic quadratic equationனா x squared க்கு முன்னாடி 1 வரணும். வெறும் x squared வர ஈக்குவேஷன் ப்ரூவ் பண்ணாலே போதும். If you prove the theorem for monic polynomial equation, then it will be true for non-monic polynomial equation also.
மோனிக் பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு விஷயம் ட்ரூவா இருந்தாலே நான் மோனிக் பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ட்ரூவா தான் இருக்கும். வேற ஒன்றும் இல்லைங்க, ஏஎக்ஸ் ஸ்கொயர் வந்தா ஏஆல டிவைட் பண்ணா வெறும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், அவ்வளவுதானே. நான் மோனிக்கா மோனிக்கா மாத்திர ஈஸி தானங்க, அந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் வச்சு டிவைட் பண்ணாலே போதும் இல்லையா. அதனால நம்ம வந்து மோனிக் குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றோம். Let P and Q be rational numbers such that root Q is irrational. P and Q rational, root Q irrational வச்சுக்கோங்க. Let P plus root Q be a root of the quadratic equation x squared plus bx plus c is equal to 0. x squared முன்னாடி ஒன்று தான் எடுத்துப்போம், அதனால தான் மோனிக் இது. என்ன இப்போ ax squared இருந்தாலும் பரவாயில்ல, ஏஆல டிவைட் பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணா இங்கே x squared வரும், அதனால பிரச்சனை கிடையாது. அந்த மோனிக் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ப்ரூவ் பண்ணாலே போதும். அப்ப இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு எதை ரூட்னு வச்சுக்கிட்டேன், p plus root q ரூட்னு வச்சுக்கிட்டேன். நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், p minus root q ரூட் தான் சொல்லணும். வேர் b, c are rational number, இங்க b c rational number. ஏன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன நம்பரா இருக்கணும், ரேஷனலா தான் இருக்கணும். b c rational number தான் வரணும். We have to prove that p minus root q is also a root. நம்ம p plus root q ரூட்னு எடுத்துட்டோம்னா p minus root q ரூட்னு சொல்லணும். என்ன அதான் தியரம். சோ இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு ரூட் தெரியும் p plus root q, இன்னொரு ரூட் p minus root q நான் என்ன செய்யணும், ப்ரூஃப் பண்ணணும். சரி, let us assume that alpha be another root of the equation. ஒரு ரூட் p plus root q ன்னு சொன்னீங்கல்ல, இன்னொரு ரூட் பேர் ஆல்பான்னு வச்சுக்குவோம், போதுமா. அப்ப அந்த ஆல்பாவை தான் எதுக்கு ஈக்குவல்னு சொன்னா போதும், p minus root q ஈக்குவல்னு சொன்னா தியரம் முடிஞ்சிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஈக்குவேஷனுக்கு x squared plus bx plus c is equal to 0ங்கிற ஈக்குவேஷனுக்கு p plus root q வந்து ஒரு ரூட்னு வச்சிருக்கேன். இன்னொரு ரூட் நான் என்னன்னு சொல்லணும், p minus root q ன்னு சொல்லணும். நான் இன்னொரு ரூட் நான் ஆல்பான்னு வச்சிருக்கேன், இந்த ஆல்பா தான் p minus root q ன்னு சொன்னா தியரம் முடிஞ்சிடும். சரி, இப்போ ரெண்டு ரூட் தெரியுது இல்ல, ஒன்னு p plus root q, இன்னொன்னு ஆல்பா. சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாமா, ஆல்பா plus p plus root q. சம் ஆஃப் ரூட்க்கு என்ன ஃபார்முலா, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர், தட் இஸ் மைனஸ் b by 1. மைனஸ் b by a ன்னு சொல்லுவோம், a-ங்கிறது 1. என்ன இப்போ ஆல்பா plus p plus root q வந்து மைனஸ் b க்கு ஈக்குவல். ஆல்பா பிளஸ் ரூட் q வந்து மைனஸ் பி மைனஸ் பி பிளஸ் பி இருக்கு இல்லையா, ரைட்ல போட்டுக்கோங்க மைனஸ் பி. ஆல்பா பிளஸ் ரூட் q வந்து மைனஸ் பி மைனஸ் பி க்கு ஈக்குவல், ரைட்டா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ரூட் ஆல்பா இன்னொரு ரூட் பி பிளஸ் ரூட் q ரெண்டையும் சேர்த்தா மைனஸ் பி பை 1 க்கு ஈக்குவலா இருக்கும், தட் இஸ் மைனஸ் பி க்கு ஈக்குவலா இருக்கும். ஆல்பா பிளஸ் ரூட் qங்கிறது மைனஸ் பி மைனஸ் பி. பியூ ரேஷனல் பியூ ரேஷனல் மறந்துடக்கூடாது. என்ன பிங்கிறது ரேஷனல்னு சொல்லியிருக்கீங்க, பிசி ரேஷனல் நம்பர்னு சொல்லியிருக்கீங்க, ஆல்ரெடி p and q are rational சொல்லிருக்கீங்க. அப்ப pu rational bu rational. இப்போ மைனஸ் b மைனஸ் p கண்டிப்பா ஒரு ரேஷனல் நம்பரா இருக்கும். q னா செட் ஆஃப் ரேஷனல் நம்பருங்க. என்ன ரெண்டு ரேஷனல் நம்பரை பிளஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் மறுபடியும் ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். 5 ரேஷனல், 2 ரேஷனல், 5 plus 2 7 ரேஷனல். ரெண்டு மைனஸ் bங்கிறது ரேஷனல், மைனஸ் pங்கிறது ரேஷனல், ரெண்டையும் சேர்த்தா மறுபடியும் ரேஷனல் நம்பர் தான். ஆல்பா பிளஸ் ரூட் qங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர், மறந்துடக்கூடாது. அப்ப சின்ஸ் b, p are rational, minus b minus b is also rational. ரெண்டு ரேஷனல் நம்பர் சேர்த்தா ரேஷனல் நம்பர் தான் வரும். அப்ப இது ஆல்பா பிளஸ் ரூட் qங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர், மறந்துடக்கூடாது. அதுக்கு பேர் s ன்னு வச்சுக்கிட்டேன். அப்ப let s is equal to minus b minus p இத வச்சுக்கிட்டாச்சு. இது ரெண்டு ரேஷனல் நம்பர் தானங்க, ரெண்டையும் சேர்த்தா ரேஷனல் நம்பர், அதுக்கு பேர் என்ன வச்சுக்கோங்க, s ன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆல்பா பிளஸ் ரூட் qங்கிறது s. அப்ப ஆல்பா என்னன்னா s மைனஸ் ரூட் q, சரிதானே. அப்ப ஆல்பா கண்டுபிடிச்சாச்சுங்க, s மைனஸ் ரூட் q. இன்னொரு ரூட் p பிளஸ் ரூட் q மறந்துடக்கூடாது. இது எதை வச்சு வந்துச்சு, சம் ஆஃப் ரூட்ஸ் வச்சு வந்துச்சு. நம்ம எய்ம் என்னன்னு மறந்துடாதீங்க, ஆல்பாங்கிறது p மைனஸ் ரூட் q ன்னு சொல்லணும்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பார்ப்போம். ஆல்பா இன்டு p பிளஸ் ரூட் q, ஒரு ரூட் ஆல்பா இன்னொரு ரூட் p பிளஸ் ரூட் q சீக்வல் டு என்ன ஃபார்முலா, ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்க்கு ஃபார்முலா கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர், தட் இஸ் c by 1. என்ன தட் இஸ் c தான். சோ ஆல்பா இன்டு p பிளஸ் ரூட் qங்கிறது c by 1, தட் இஸ் c. ஆல்பா தெரியுமிலங்க, s மைனஸ் ரூட் q தானங்க. ஆல்பா பதிலா s மைனஸ் ரூட் q ன்னு போட்டுக்கோங்க. s மைனஸ் ரூட் q இன்டு p பிளஸ் ரூட் q c equal to c. ஆல்பா பதிலா s மைனஸ் ரூட் q போட்டாச்சு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். s இன்டு p sp, s இன்டு ரூட் q னா s ரூட் q, மைனஸ் ரூட் q இன்டு p னா மைனஸ் p ரூட் q, மைனஸ் ரூட் q இன்டு ரூட் q, மைனஸ் இன்டு பிளஸ் னா மைனஸ், ரூட் q இன்டு ரூட் q னா வெறும் q ஆயிடும். c equal to c இருக்கு, மறந்துடக்கூடாதுன்னா இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். sp மைனஸ் q சேர்த்து பிராக்கெட் போட்டுக்கோங்க. s ரூட் q மைனஸ் p ரூட் q ல ஒரு s ரூட் q காமன் எடுத்தா s மைனஸ் p இன்டு ரூட் q, s ரூட் q மைனஸ் p ரூட் q, ரூட் q காமன் எடுத்தா s மைனஸ் p இன்டு ரூட் q. அப்ப sp மைனஸ் q ஒரு பிராக்கெட், இதுல ஒரு ரூட் q காமன் எடுத்து ஒரு பிராக்கெட், c equal to c. c மறந்துடாதீங்க, cங்கிறது ரேஷனல் நம்பர்.
சி ரேஷனல்னு நம்ம அசூம் பண்ணிருக்கோம், பியும் சியும் ரேஷனல்னு சொல்லி. அப்ப இந்த நம்பர் இது ஒரு ரேஷனல் பிளஸ் இது இன்னொரு ரேஷனல் கூட ஒரு இர்ரேஷனல். ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது, பிலாங்ஸ் டு கியூ, ரேஷனலா இருக்கு. அப்போ SQ minus P plus S minus P into root Q belongs to Q. A plus BC belongs to Q ஆர்ந்தா படிச்சிருக்கவா? இப்ப தான சொன்னோம் A and B are rational numbers and C is irrational, அதாவது root Q ங்கிறது irrational. Such that A plus BC belongs to Q னா B is equal to C, 0. அப்போ ஒரு rational plus இன்னொரு rational into irrational belongs to Q ஆர்ந்தா அந்த rational வந்து 0 க்கு ஈக்குவலா இருக்கும். இதை A ன்னு வச்சுக்கோங்க, இதை B ன்னு வச்சுக்கோங்க, இதை C ன்னு வச்சுக்கோங்க. A plus BC belongs to Q ஆக P வந்து 0 இருக்கணும். இது ஃபுல்லா A, ஏன்னா இது ரேஷனல், இது A, இது B, இது C. இது C ங்கிறது irrational. ஏன்னா A plus B into C வந்து belongs to Q. இந்த ஸ்ட்ரக்சரல் உள்ள நம்பர் ரேஷனலா இருக்கணும்னா இந்த irrational பக்கத்துல உள்ளது 0 இருக்கணும். So S minus P வந்து 0 இருக்கணும். S minus P 0 னா S is equal to P ன்னு அர்த்தம். S என்னன்னா ஆல்பா பிளஸ் ரூட் கியூ தானங்க S, ஆல்பா பிளஸ் ரூட் கியூ, ஆல்பா பிளஸ் ரூட் கியூ தான் S. அப்ப ஆல்பானா S மைனஸ் ரூட் கியூ இப்படி வச்சுக்கலாம். ஆல்பா பிளஸ் ரூட் கியூ தான் S, சரிங்களா? ஆல்பாங்கிறது அப்ப S மைனஸ் ரூட் கியூ, ஆல்பா பிளஸ் ரூட் கியூ S தானே. ஆல்பா என்னன்னா S மைனஸ் ரூட் கியூ. அப்ப ஆல்பா பிளஸ் ரூட் கியூ பதிலா S ன்னு போட்டுக்கலாம். S க்கு பதிலா ஆல்பா பிளஸ் ரூட் கியூ போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு P. அப்ப ஆல்பா எவ்வளவுனா P மைனஸ் ரூட் கியூ. S தாங்க ஆல்பா, அதனால அசியூம் பண்ணிருக்கோங்க ஆல்பா is equal to S minus root Q. அதனால வச்சிருக்கோம் ஆல்பா is equal to S minus root Q. S க்கு பதிலா ஆல்பா plus root Q. ஆல்பா is equal to S minus root Q னா ஆல்பா plus root Q is equal to S. S க்கு பதிலா ஆல்பா plus root Q ன்னு போட்டுக்கலாம், equal to P. இப்ப ஆல்பா எவ்வளவுனா P minus root Q. ரைட்டுங்களா? ஆல்பா தான another root என்ன வந்துச்சு, P minus root Q ன்னு வந்துருச்சுல. இப்ப P plus root Q ஒரு ரூட்டா இருந்தா P minus root Q இன்னொரு ரூட்டா இருக்கும். Another root is P minus root Q. So if P plus root Q is a root, then P minus root Q is also a root. இப்படிதாங்க ப்ரூவ் பண்ணணும். தியரம் முக்கியமா படிச்சிடணும்னு. தியரம் ஈஸி தான். முதல்ல மோனிக் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ப்ரூவ் பண்றோம்னு எழுதிட்டோம். அதுல P plus root Q வந்து ஒரு ரூட்னு அசியூம் பண்ணிட்டோம். ஆல்பாங்கிறது இன்னொரு ரூட்னு வச்சுக்கிட்டு ஆல்பாவை P minus root Q ப்ரூவ் பண்றேன். அதுக்கு முதல்ல சம் ஆஃப் தி ரூட்ஸ் கான்செப்ட் எடுத்துட்டு ஆல்பா பிளஸ் ரூட் Q வந்து ஒரு ரேஷனல்னு வச்சுக்கிட்டு அதை C S ன்னு வச்சுக்கிட்டு அவ்வளவுதான். அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் யூஸ் பண்ணி இந்த கான்செப்ட் புரியணும். ரேஷனல் பிளஸ் ரேஷனல் இன்டு இர்ரேஷனல் வந்து கியூக்குள்ள இருக்கணும்னா அந்த இர்ரேஷனலுக்கு பக்கத்துல உள்ளது 0 இருக்கும். இதை வச்சு வர்றதா இந்த தியரமே. என்னங்க சரி, அப்போ வந்து P plus root Q ரூட்டா இருந்தா P minus root Q ரூட்டா இருக்கும், அப்படிதானங்க? அப்படிதானே? அப்போ உடனே இப்படி சொல்லிடலாமான்னு கேட்கக்கூடாது. You cannot say the above theorem as for polynomial equation with rational coefficient irrational roots occur in pairs. எப்படி காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கர் இன் கான்ஜுகேட் பேர்ஸ் சொல்றோமோ அதே மாதிரி இர்ரேஷனல் ரூட்ஸ் அக்கர் இன் கான்ஜுகேட் பேர்ஸ் சொல்லலாமா அப்படின்னா சொல்லவே கூடாது. ஏன்னா படிச்சுக்கிறது இதுக்கு பேரு சர்டுன்னு பேரு. இது இர்ரேஷனல் கிடையாதுங்க, சர்டு. ஒரு ரேஷனல் பிளஸ் இர்ரேஷனல் சேர்ந்திருந்தா அதுக்கு பேரு சர்டுன்னு பேரு. அதனால இந்த தேர்த்தை வந்து இர்ரேஷனல் ரூட்ஸ் அக்கர் இன் கான்ஜுகேட் பேர்ஸ் சொல்லவே கூடாது. இட் இஸ் நாட் ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் தி ஈக்குவேஷன் x cube minus 2 is equal to 0. இது எப்படி சால்வ் பண்றது? x cube is equal to 2 ன்னு எழுதணும். xங்கிறது x cube வந்து 2 க்கு ஈக்குவலா இருந்தா x வந்து cube root of 2 க்கு ஈக்குவலா இருக்கும். cube root எடுத்து ஆன்சர் வந்துரும். x power 3 வந்து 2 ஆ இருந்தா பவர் 1/3 ரைஸ் பண்ணணும். x வந்து 2 power 1/3 ன்னு வரும், cube root of 2. அப்போ ஒரே ஒரு இர்ரேஷனல் ரூட் வந்து cube root of 2. இன்னும் ரெண்டு ரூட் இருக்கும் இல்லையா, அது இமேஜினரி ரூட் வரும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்தா இமேஜினரி ரூட்ல வரும். சிந்தடிக் டிவிஷன் போட்டு அடிச்சு விட்டோம்னா ரெண்டு ரூட் இமேஜினரி ஆயிடும். அப்போ ஒரு இர்ரேஷனல் ரூட் ரெண்டு இமேஜினரி ரூட் கிடைக்கும். அப்ப இர்ரேஷனல் ரூட்லாம் பேரா வரணுங்கிற கட்டாயம் கிடையாது. irrational rootல third வந்தா தான் பேரா வரும். P plus root Q ரூட்டா இருந்தா தான் P minus root Q ரூட்டா இருக்கும். அப்படிதான் வருமே தவிர வெறுமனே irrational roots occur in pairs ன்னு சொல்லக்கூடாது. அப்போ ஒரு ஈக்குவேஷனுக்கு irrational roots occur in pairs ன்னு சொன்னா தப்பு. ஏன்னா இங்க வந்து ஒரு சிங்கிள் irrational root தான் இந்த ஈக்குவேஷனுக்கு வரும். மீதி ரெண்டு ரூட் இருக்கும், அது ரெண்டு இமேஜினரி. சிந்தடிக் டிவிஷன் போட்டா இமேஜினரி வந்துடும். அதனால புரிஞ்சுக்கோங்க. அப்ப காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் occur in conjugate pairs ன்னு சொல்லலாம். பட் irrational root occur in pairs ன்னு சொன்னா தப்பு. சர்ட்ஸ் தான் அப்படி வரும். P plus root Q ரூட்டா இருந்தா P minus root Q ஒரு ரூட்டா இருக்கும். எக்ஸாம்பிள் 3.9 பாருங்க. ஃபைண்ட் அ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி. மினிமம் டிகிரினாலே குவாட்ரடிக் தான், வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் ஹேவிங் 2 minus root 3 as a root. இந்த தியரத்தை பொறுத்தவரை ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் தான் இருக்கும். given that 2 minus root 3 is a root, by the theorem 2 plus root 3 is also a root. அப்ப
அப்படிதானே? p மைனஸ் ரூட் கியூ ஒரு ரூட்டா இருந்தா p பிளஸ் ரூட் கியூ ஒரு ரூட்டா இருக்கும். அப்படிதானே தியரம் சொல்லுது? இது ஒரு சர்டு, இது ஒரு சர்டு. என்ன சம் ஆஃப் தி ரூட்ஸ் போட்டுக்கோங்க. ரெண்டையும் பிளஸ் பண்ணணும். 2 minus root 3 plus 2 plus root 3. Minus root 3 plus root 3 cancel ஆனா 2 plus 2 4. Product of the roots 2 minus root 3 into 2 plus root 3. இங்க i எல்லாம் கிடையாது. என்ன அப்படியே தான் a minus b a plus b a square minus b square. That is 2 square minus root 3 square. i கிடையாது. என்ன i நினைச்சிடக்கூடாதீங்க. root 3 square னா 3, 2 square னா 4. 4 minus 3ங்கிறது 1. Quadratic equation தானே? x square minus sum of roots into x plus product of roots equal to 0. So x square minus sum of roots na 4. So 4x product of roots na 1 is equal to 0. So minimum degree equation இதாங்க. x square minus 4x plus 1 is equal to 0. இதுக்கு ஒரு ரூட் வந்து 2 minus root 3 ஆ இருக்கும். root 3 i கிடையாது. 2 minus root 3. i வந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். i வராம 2 minus root 3 இது வந்து third root என்ன? 2 minus root 3 வந்து ஒரு ரூட்டா இருக்கிற மாதிரி ஒரு மினிமம் டிகிரி ஈக்குவேஷன் சொல்லுங்கன்னா இதான். சரிங்களா? ஹோம்வொர்க் பாருங்க. தியரம் 3.3 இருக்குல்ல, அதை படிச்சு எழுதுங்க முதல்ல. அப்புறம் find the polynomial equation with minimum degree with 5 minus 7i as a root having real coefficient. 5 minus 7i காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம் படி 5 minus 7i ஒரு ரூட்டா இருந்தா 5 plus 7i ஒரு ரூட்டா இருக்கும். இப்போ sum of the roots, product of the roots, அப்புறம் ஈக்குவேஷன் போட வேண்டியதான். x squared minus sum of roots into x plus product of roots equal to 0. இது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம் படி. Find the polynomial equation of minimum degree with rational coefficient having 7 minus root 3 as a root. இது third root என்ன? இந்த தியரம் 3.3 படி 7 minus root 3 ஒரு ரூட்டா இருந்தா 7 plus root 3 ஒரு ரூட்டா இருக்கும். sum of the roots, product of the roots போட்டு செஞ்சிருங்க. product of the roots னா இங்க i வராதுங்க. என்ன 2 minus root 3 2 plus root 3 னா 2 square minus வெறும் root 3 square தான். அந்த காம்ப்ளெக்ஸ்ல தான் இங்க என்ன வரும்? i வரும். சோ இந்த ரெண்டு சம் கிரியேட்டிவ் சம் செஞ்சிருங்க. தியரம் படிச்சு எழுதிருங்க. டவுட் இருந்தா கேளுங்க. Thank you.